Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா banking foundation seriesல reasoning sectionல என்ன பார்க்க போறோம்னா seating arrangement topicல rectangular typeல questions பார்க்கலாம். First question பாத்தீங்கன்னா there are 8 persons PQ, RS, TUV and W sitting around a rectangular table and facing to the center but not necessary in the same order. அதாவது 8 persons வந்து ஒரு ரெக்டாங்குலர் டேபிளில் வந்து உட்காந்துருக்காங்க. எப்படி உட்காந்துருக்காங்கன்னா எல்லாருமே வந்து என்னன்னா சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அவங்க கொடுத்துருக்க பியிலேருந்து டபிள்யூ வரைக்கும் கொடுத்துருக்க அந்த பிக்யூஆர்எஸ் டியூடபிள்யூ விடபிள்யூங்கிற அந்த சேம் ஆர்டரில் உட்காந்துருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 of them at corner of the table while 4 sits in the middle of each 4 sides ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கார்னரில் இது டேபிளோட கார்னரில் 4 பேர் வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சென்டரை பார்த்து இன்னும் 4 மெம்பர்ஸ் எப்படி உட்காந்துருக்காங்கன்னா மிடில் ஆஃப் த டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஸோ மிடில் ஆஃப் த டேபிள்னால் இங்கே வரும். மிடில் ஆஃப் த டேபிளில் 4 பேர் உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா there are 2 persons sits between S and V. எஸ்ஸுக்கும் விக்கும் நடுவில் 2 பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ் வந்து எங்கே போடலான்னா இதில் வேறு பாயிண்ட் எதுவும் குழு இருக்கான்னு பார்ப்போம். இப்போ க்ளூஸ் பார்த்தோம்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லைனில் எஸ் டஸ் நாட் சிட் அட் எனி கார்னர் ஆஃப் த டேபிள்னு சொல்லியிருக்காங்க. எஸ் வந்து கார்னரில் வந்து உட்கார மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னது மிடில் ஆஃப் த டேபிள்னால் இங்கே இது எல்லாம் இந்த 4 சைடுமே மிடில் ஆஃப் த டேபிள் தான். ஸோ நான் வந்து இப்போ இங்கே எடுத்துக்கிறேன். மிடில் ஆஃப் த டேபிள்னா இங்கே எடுத்துக்கிறேன். இப்போ எஸ் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. 2 persons சிட்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் வி. எஸ்ஸுக்கும் விக்கும் நடுவில் வந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க. இது வந்துட்டு இப்போ வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்ஸுக்கும் விக்கும் நடுவில் 2 பேர்னா அப்போ 1 2 அப்போ வி வந்து எங்கே போடலான்னா இங்கே வருவாங்க. இப்போ சப்போஸ் வந்து ஆன்டி கிளாஸ் டைரக்ஷன் வரும்போது நம்மளுக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் வருமா. அப்போ இது கேஸ் 1. அப்போ ரெண்டாவது பாசிபிலிட்டி எப்படி இருக்குன்னா அவங்க வந்துட்டு இப்போ எஸ் வந்து இங்கே மிடில் ஆஃப் த டேபிளில் இருந்தாங்கன்னா இப்போ 1 2 அப்போ வி வந்து எங்கே வருவாங்கன்னா இங்கே வருவாங்க நமக்கு. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க there is 1 person sit between V and P who is not immediate neighbor of S. எஸ்ஸோட இமீடியட் நெய்பரா நாட் அண்ட் இமீடியட் நெய்பரா யார் இருக்க மாட்டாங்க, பி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் விக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஒரே ஒருத்தர் தான் 1 person இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ எஸ்ஸோட இமீடியட் நெய்பராக யார் இருக்க மாட்டாங்க, பி இருக்க மாட்டாங்க. ஸோ இங்கேயும் பி வர மாட்டாங்க, இங்கேயும் வர மாட்டாங்க. ஆனால் விக்கும் பிக்கும் நடுவில் யார் இருப்பான், ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் போட முடியாது, இந்த இடத்துலையும் வராது. ஸோ பி எங்கே போடலான்னா விக்கும் பிக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கணும். ஸோ பி வந்து இங்கே தான் வருவாங்க, இங்கே போட முடியாது. ஸோ இங்கே தான் வருவாங்க. சரி, கேஸ் 2ல் பார்த்தோம்னா இப்போ எஸ்ஸுக்கு பக்கத்தில் வந்து யார் வரக்கூடாது, பி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இமீடியட்டாக. ஸோ எஸ் பக்கத்தில் இங்கே பி இருக்கக்கூடாது. விக்கும் பிக்கும் நடுவில் ஒருத்தர் தான். ஸோ பி வந்து எங்கே போடலான்னா இங்கே தான் வருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் அ நெய்தர் என் இமீடியட் நெய்பர் ஆஃப் பி நார் எஸ். அதாவது ஆர் வந்து இமீடியட் நெய்பராக யாருக்கு இருக்காது, பிக்கும் எஸ்ஸுக்கும் இமீடியட் நெய்பராக யார் இருக்க மாட்டாங்கன்னா ஆர் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எஸ்ஸுக்கும் பிக்கும் இமீடியட் நெய்பராக ஆர் இருக்க மாட்டாங்க. எஸ்ஸோட இமீடியட்னா இங்கே வருவாங்க, பியோட இமீடியட்னா இந்த பிளேஸ் வருவாங்க, இந்த பிளேஸ் வருவாங்க. ஸோ ஆர் வந்து நம்ம எங்கே பிளேஸ் பண்ணலான்னா இங்கே தான் நம்ம பிளேஸ் பண்ண முடியும். அடுத்தது கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ் பக்கத்தில் என்னது இங்கேயும் வர முடியாது, இங்கேயும் வர முடியாது ஆறு. பி பக்கத்துலனா பியோட இமீடியட் நெய்பர்னா இங்கேயும் வர முடியாது, இந்த பிளேஸ்லையும் வர முடியாது. ஸோ ஆர் வந்து எங்கே பிளேஸ் பண்ணலாம், நம்ம இங்கே பிளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, யூ சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் வி. வியோட இமீடியட் ரைட்டில் யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, யூ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வி எங்கே இருக்காங்க, வி இங்கே இருக்காங்க. இப்போ வியோட ரைட்டு இது லெஃப்ட்டு. இமீடியட் ரைட்டில் யார் இருப்பாங்க, யூ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னது ஆர் இருக்கும், ஆல்ரெடி பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேஸ் வராது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
வியோட இமிடியட் ரைட்டில் யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, யூ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ வி எங்கே இருக்காங்க? வி இங்கே இருக்காங்க. இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ இமிடியட் ரைட்டில் யார் இருப்பாங்க? யூ இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ இங்கே பிளேஸ் ஆகும். இந்த கேஸ் என்னது நம்மளுக்கு வராது. ஸோ கேஸ் 2 மட்டும்தான் பாசிபிளில் இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? W sits third to the left of Q. Qவோட தேர்ட் லெஃப்டில் W இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Wவோட தேர்ட் லெஃப்டில் யார் இருப்பாங்க? Q இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரைட்டு, இது லெஃப்ட்னா இப்போ சப்போஸ் வந்து Qவோட லெஃப்ட் தேர்டு, Q இங்கே இருந்தாங்கன்னா Qவோட லெஃப்ட் தேர்ட்னா 1 2 3. லெஃப்ட் தேர்டில் யார் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க? W இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Qவோட லெஃப்ட் தேர்டு W போட்டாச்சு. இன்னும் யார் இருக்கா? P Q R S. அப்போ T மட்டும் இல்லை. ஸோ நம்மளுக்கு T வந்து இங்கே வருவாங்க. ஓகேங்களா? இதை வச்சு வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, how many persons are sitting between U and T when counted in clockwise direction from T? டீலேருந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் கவுண்ட் பண்ணும்போது யூக்கு டீக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டீலேருந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் இதான் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கிறது. இப்போ டீலேருந்து கிளாக்வைஸ் டைரெக்ஷன், டீ எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. இப்போ கிளாக்வைஸ் டைரெக்ஷன்னா இந்த டைரெக்ஷன். கிளாக்வைஸ் டைரெக்ஷன்லேருந்து டீலேருந்து யூ வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டீ இங்கே இருக்காங்க, யூ இங்கே இருக்காங்க. இப்போ மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க நடுவில்? 1 2. அப்போ 2 persons மட்டும் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி 2. அடுத்து பார்த்தீங்கன்னா, who among the following faces to W? Wவை ஃபேஸ் பண்ணி யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. W எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. W ஃபேஸ் பண்ணி யார் இருக்காங்கன்னா R இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ ஆர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, who among the following sits third to the left of R? ஆரோட லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் வந்து யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆரோட லெஃப்ட் தேர்ட் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆரோட லெஃப்ட்னா இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஆரோட லெஃப்ட் தேர்டு, அப்போ தேர்ட்னா 1 2 3. லெஃப்ட் தேர்டில் யார் இருக்காங்கன்னா T இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி லெஃப்ட் தேர்டில் T இருக்காங்க. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் P வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்? எஸ்ஸை பொறுத்து பியோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. எஸ் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. எஸ்ஸை பொறுத்து பியோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. எஸ்ஸோட இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. எஸ்ஸோட பொசிஷன் போது 1 2 3. அப்போ தேர்ட் லெஃப்டில் வந்து யார் இருக்காங்க? P இருக்காங்க. இப்போ தேர்ட் டு த லெஃப்டில் யார் இருக்காங்கன்னா P இருக்காங்க. எஸ்ஸோட தேர்ட் லெஃப்டில் P இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, 4 of the following 5 are alike in a certain way and hence they form a group. Which one of the following does not belong to that groupனு சொல்கிறாங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்க 5ல் 4 வந்து சம் பேட்டர்ன், ஒரே சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கோம். 1 மட்டும் ஃபாலோ ஆகியிருக்காது. அது என்னென்னு பார்க்கலாம். PVQTU. PVQTU. இந்த 5ல் வந்து இப்போ P பார்த்தீங்கன்னா இது P, அடுத்தது V Q, இங்கே இது T, இது U. இப்போ பார்த்தீங்கன்னா P Qக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், Tயும் Vயும் ஆப்போசிட்டில் இருக்கும். U வந்து தான் யூனிக்காக இருக்கும், தனியாக இருக்கும். அதாவது 1க்கு 1 ஆப்போசிட்டில் இருக்கும். Pயும் Qயும் ஆப்போசிட்டில், Tயும் Vயும் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். U மட்டும் அந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ ஆப்ஷன் இ தான் வந்து நம்மளுக்கு வரும், U. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 8 persons KLM and OPQ are sitting around a rectangle table facing outside but not necessarily in the same order. அதாவது ஒரு ரெக்டாங்கிள் டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா அவுட் சைடு பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னா 8 பேர் உட்காந்துருக்காங்க. பட் நாட் நெசசரி, அவங்க கொடுத்துருக்க ஆர்டரில் உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 4 persons are
sitting corner while the 4 persons are sitting in the middle of the side of the table. அப்போ கார்னர்னா எது? டேபிளோட கார்னர்னா இதுங்களா? அப்போ டேபிளோட கார்னரில் 4 பேர் வந்து உக்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மிடிலர்னா இதுவா? மிடில் ஆஃப் த டேபிளில் வந்து 4 பேர் வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வெளிப்புறத்தை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா n sits third to the left of m. mோட தேர்ட் லெஃப்டில் n இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இந்த டேபிளில் வந்து கார்னர்லேயும் உட்காந்துருக்காங்க, மிடில் ஆஃப் த டேபிள்லேயும் உட்காந்துருக்காங்க. நம்ம அப்போ 2 பாசிபிலிட்டி வரும். அதாவது மிடில் எடுத்துக்கிட்டோம்னா, சப்போஸ் மிடில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? எப்படி இருக்குன்னா தேர்ட் லெஃப்டில் வந்து n இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2 3 தேர்ட் லெஃப்டில். அப்போ எம்மோட லெஃப்ட் சைடுனா இது, தேர்ட் லெஃப்டில் எங்கே போடலாம்? n வந்து எங்கே இருப்பாங்கன்னா இங்கே இருப்பாங்க. சப்போஸ் வந்து மிடில் ஆஃப் த டேபிளில் வந்து m உட்காந்துருந்தாங்கன்னா, இப்போது 8 பேர் உட்காந்துருக்காங்களா? 8 பேரில் வந்து இப்போ மிடில் ஆஃப் த டேபிளில் வந்து m உட்காந்துருக்கும் போது, m வந்து இங்கே உட்காந்துருக்கும் போது இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. அப்போ தேர்ட் லெஃப்ட்னா 1 2 3. அப்போ n எங்கே ப்ளேஸ் பண்ணலாம்? இங்கே ப்ளேஸ் பண்ணலாங்களா? ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? 1 person sits between n and l who does not sit adjacent m. mக்கு அட்ஜசண்ட்டாக யார் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க? l இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. n-க்கு l-க்கு நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க? ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்னது? m-க்கு பக்கத்தில் யார் இருக்க மாட்டாங்க? l இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. n-க்கும் l-க்கும் நடுவில் எத்தனை? ஒருத்தர் இருப்பாங்க. n வந்து இங்கே இருக்காங்க. அப்போ வந்து l இங்கே போடலாம், இல்லைனா இங்கே போடலாம். இங்கே போடும்போது m பக்கத்தில் வந்து l வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது l வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணலாம்? இங்கே தான் ப்ளேஸ் பண்ண முடியும். கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா n-க்கும் l-க்கும் நடுவில் ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ l இங்கே போடலாம், இல்லைனா இங்கே போடலாம். இங்கே போட்டோம்னா m-க்கு அட்ஜசண்ட்டில் வந்து l இருக்கக்கூடாது. ஸோ l வந்து எங்கே போடலாம்? நம்ம இங்கே தான் போட முடியும். அடுத்தது கேஸ் இட்ஸ் ஆப்போசிட் டு o who is an immediate neighbor of l. l-ஓட இமிடியேட் நெய்பர் வந்து o இருப்பாங்க, ஓக்கு ஆப்போசிட்டில் கே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எல் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. இமிடியேட் நெய்பர்னா இங்கேயும் வருவாங்க, இந்த சைட்லேயும் வருவாங்க. சப்போஸ் இங்கே போட்டால் அதுக்கு ஆப்போசிட்டில் கே வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எம் போட்டிருக்கோம். ஸோ ஓ வந்து எங்கே வருவாங்க? இங்கே வருவாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட் எங்கே வருவாங்க? இங்கே வருவாங்க. ஆப்போசிட்டில் கே வருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ கேஸ் 2ல் பார்க்கும்போது ஏக்கு இமிடியேட்னா என்னது? ஓ இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஓ இங்கே போடும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் யார் இருப்பாங்க? கே இருப்பாங்க. ஆல்ரெடி எம் போட்டனால அப்போ ஓ எங்கே தான் வரும்? ஓ இங்கே வரும். ஆப்போசிட்டில் எங்கே போடுவாங்க? கே வந்து இங்கே வரலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா the number of persons sitting between Q and R is one more than number of persons sitting between P and R. Pக்கும் ஆருக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்கும்போது எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களோ அதை விட அதிகமாக யார் இருப்பாங்க? ஒன் மோர் பர்சன் எங்கே இருப்பாங்கன்னா கியூக்கும் ஆருக்கும் நடுவில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர் டஸ் நாட் சிட் ஆப்போசிட் டு எல். எல்லுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஆர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆர் இருக்க மாட்டாங்க. ஆர் வந்து ஒன்று இங்கே வரலாம், இல்லைனா இந்த பிளேஸில் வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னது? எல்லுக்கு ஆப்போசிட்டில் ஆர் வரக்கூடாது. ஸோ ஆர் வந்து இங்கே வர மாட்டாங்க. ஸோ ஆர் வந்து இங்கே வரலாம், இல்லைனா இங்கே வரலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி சிட்ஸ் ஆன் த ஒன் சைட் ஆஃப் த டேபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி சிட்ஸ் ஆன் ஒன் சைட் ஆஃப் த டேபிள்னா ஸோ பி வந்து இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ப்ளேஸ் பண்ணால் இப்போது ஆர் இங்கே இருக்கலாம். ஆர் இங்கே இருக்கும்போது பிக்கு ஆருக்கும் நடுவில் ஒருத்தர். அப்போ பேலன்ஸ் என்னது? கியூவா? கியூ இங்கே ப்ளேஸ் பண்ணால் கியூக்கு ஆருக்கு நடுவில் தானே 2 பேர். ஸோ வந்து இந்த கேஸ் வருது. ஸோ இப்போ கேஸ் 2 பார்க்கும்போது என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னது? பி எல்லுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஆர் இருக்கக்கூடாது. ஓகே. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? பி சிட்ஸ் ஆன் த ஒன் சைட் ஆஃப் த டேபிள். ஸோ ஒன் சைட் ஆஃப் த டேபிள்னா இது கார்னரில் இருக்குது, கார்னரில் வரக்கூடாது. ஸோ ஒன் சைட் ஆஃப் த டேபிள். ஸோ சப்போஸ் வந்து ஆர் வந்து இங்கே போட்டோம்னா பிக்கு ஆருக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க. பேலன்ஸ் எங்கே இருக்காங்க? கியூ இங்கே இருக்காங்க. பி கியூக்கும் ஆருக்கும் ஒருத்தர் இருக்காங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பிக்கும் ஆருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட ஒன் மோர் பர்சன் எங்கே இருக்கணும்? கியூக்கும் ஆருக்கும் நடுவில். ஸோ இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு வராது. நம்ம இந்த கேஸ் தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா who among the following person sits immediate right of Q? கியூவோட இமிடியேட் ரைட்டு யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. கியூ எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. கியூவோட இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. இமிடியேட் ரைட் யார் இருக்காங்க? n இருக்காங்க. ஸோ இமிடியேட் ரைட் வந்து n. இமிடியேட் ரைட் வந்து n. அடுத்தது பார்த்தீங்கன்னா who among the following person sits adjacent to R? ஆரோட
அட்ஜசண்ட்டாக யார் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆருக்கு அட்ஜசண்ட்டு யாருன்னு கேட்குறாங்க. கேஎன்கியூவா, எம்என்ஓவா, எல்என்டிஎன்னா, பிஎன்எம்மா, நன் ஆஃப் திஸான்னு கேட்குறாங்க. பிக்கு அட்ஜசன்ட் பர்சன்ஸ் வந்து யாருன்னு கேட்குறாங்க. பிக்கு அட்ஜசன்ட் பர்சன்டா எம் அண்டு பி இங்கே இருக்காங்க. பிக்கு அட்ஜசன்ட் பர்சனா எம் அண்டு கே இருக்காங்க. அங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எம் அண்டு பிக்கு அட்ஜசன்ட் பர்சன்ஸ் வந்து யார் இருக்கா, எம் அண்டு கே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேஎன்கியூ, எம்என்ஓ, எல்என்டிஎன், பிஎன்எம் தான் இருக்காங்க. இப்போ எம் அண்டு கே ஆப்ஷனில் இல்லை. ஸோ நன் ஆஃப் திஸ். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஓ வித் ரெஸ்பெக்ட் டு த ஒன் ஆஃப் த சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எல். எல்லோட தேர்ட் ரைட்லேருந்து ஓவோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எல்லோட தேர்ட் ரைட்னா 1 2 3. தேர்ட் ரைட்லேருந்து கே வருது. கேலேருந்து ஓ பொசிஷன் என்ன 1 2 3 4. அப்போ ஃபோர்த் ரைட்டில் ஓ இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 4 of the following 5 are alike in a certain way as per the given arrangement and hence form a group. Find one who does not belong to that group. அதாவது இந்த 5ம் ஒரு சம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று மட்டும் அந்த கண்டிஷனை அந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காது. 6 N L P K. 6 N P அடுத்தது K. 6 N P K இதெல்லாம் வந்து இமிடியேட் நெய்பராக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று இமிடியேட் நெய்பராக இருக்குது. N K P. R மட்டும் அதை அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணல. ஸோ R தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். 6. How many persons sits between P and N when counted from the left of N? Nலேருந்து லெஃப்டில் கவுண்ட் பண்ணும்போது Pக்கும் Nக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. Nலேருந்து லெஃப்டில் கவுண்ட் பண்ணும்போது இது லெஃப்ட்டு ரைட்டு. என்னோட லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுறோம். கவுண்ட் பண்ணுறப்ப Pக்கும் Nக்கும் நடுவில் எத்தனை பேருன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது P எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. Nக்கும் Pக்கும் நடுவில் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி 5. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.